ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா எவாலுவேட் இன்டெக்ரல் எக்ஸ் ப்ளஸ் 5 divided by root of x square plus 3x plus 12 இந்த மாதிரி கேட்டுட்டாங்க இன்டி டிஎக்ஸ் இந்த மாதிரி கேட்டுட்டாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது ஸோ டேரெக்டாக கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட் சரிங்களா ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து ஐன்னு எடுத்துங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ் ப்ளஸ் 5 டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 12 இன்டி டிஎக்ஸ் சரிங்களா இப்போ என்ன வேணும் நம்மளுக்கு என்ன மெத்தட் தெரிஞ்சிச்சு என்ன மெத்தடு நம்ம ப்ரீவியஸாக இந்த ஃபார்முலா எழுதணும்ல அந்த மெத்தட் அதில் 2 டைப் எடுக்கிறேன் இந்த ஃபர்ஸ்ட் டைப் மெத்தட் அப்போ என்ன பண்ண போறீங்க இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போறீங்க இந்த டைப் வந்துடாம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போறீங்க இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போறீங்க அப்போ நியூமரேட்டர் டைம் கன்சிடர் பண்ணுவோம் இங்கே நியூமரேட்டர் டைம் யாரு எக்ஸ் ப்ளஸ் 5 நியூமரேட்டர் டைம் அப்போ அந்த நியூமரேட்டர் டைம் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது கேபிட்டல் ஏ இன்ட்டு derivative of in the inside square root of the denominator term. அப்ப d by dx of x square plus 3x plus 12 கரெக்ட்டுங்களா plus b கரெக்டாப்பா இதை சிம்பிளிஃபை பண்ண போறோம் அவ்வளவுதான் இப்போ என்ன கிடைக்கும் x plus 5 equal to என்னோட டெரிவேட்டிவ் வேல்யூ எழுதுறதுங்க என்னோட டெரிவேட்டிவ் வேல்யூ என்ன அண்ணே இதோட டெரிவேட்டிவ் என்ன d by dx ல டெரிவேட்டிவ் என்ன டெரிவேட்டிவ் வேல்யூ என்ன sir 2x plus 3 plus b கரெக்ட்டுங்களா அப்ப சொல்லுங்க என்ன நடக்குதுன்னு அதே ஐடியா தான் x க்கு வந்து எந்த வேல்யூ போட்டா 0 ஆகும் நமக்கு மெயின் எய்ம் என்ன a equal to என்ன வேல்யூ b equal to என்ன வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம் அப்ப நம்மளோட மெயின் எய்ம் என்ன a 0 பண்ணனும் இல்லனா b 0 பண்ணி நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சோம் சரிங்களா அப்ப என்ன பண்ணலாம் 2x plus 3 equal to 0 x equal to minus 3/2 போடலாமா புரியுதாப்பா எனக்கு இந்த டைம் 0 பண்ணனும் அதனால நான் வந்து இந்த டைம் போட்ட 0 ஆயிரும் கண்டுபிடிச்சிட்டேன் அப்ப என்ன பண்ண போறேன் at x equal to minus 3/2 எங்க பண்ண போறேன் ரெண்டு சைடு அப்ளை பண்ணனும் இங்க x இருக்குது இங்க x இருக்குது அப்ப அப்ளை பண்ணுங்க minus 3/2 plus 5 equal to இங்க என்ன ஆகும் minus 3/2 போட்டேன்னா 2 கட் ஆயிரும் minus 3 plus 3 0 ஆயிரும் அப்ப equal to b கரெக்ட்டுங்களா அப்ப இதை சிம்பிளை பண்ணுங்க 10 minus 3 7/2 வா b ஓட வேல்யூ என்ன 7/2 b ஓட வேல்யூ என்னது 7/2 ஆச்சு இப்போ a கண்டுபிடிக்கணும் a கண்டுபிடிக்கிறது என்னது xங்கற டைமே இல்ல அதனால என்ன பண்ண போறேன் அப்படி இருக்க கேஸ்க்கு என்ன பண்ண போறேன்னா at x equal to இந்த வேல்யூ தவிர எந்த வேல்யூ எடுக்கலாம் எனக்கு ஈஸியான வேல்யூ என்னன்னா 0 அப்ப 0 அப்ளை பண்ண போறேன் 0 அப்ளை பண்றது எங்க இந்த ஈக்குவேஷனுக்கு அப்ளை பண்றேன் சரிங்களா இந்த ஈக்குவேஷனுக்கு x equal to 0ங்கற டைம் அப்ளை பண்றேன் அப்ப என்ன நடக்குது 0 plus 5 equal to a into 0 plus 3 plus b கரெக்டாப்பா என்னாச்சு 0 plus 3 என்னாச்சு 3 அப்ப 3a plus b இங்க b ஓட வேல்யூ என்ன 7/2 அது 7/2 சப்மிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்க அப்ப என்னாச்சு 5 equal to 3a plus 7/2 இந்த 7/2 லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க அப்ப என்னாச்சு 5 minus 7/2 equal to 3a அப்ப LCM எடுத்தா 10 10 minus 7 3 3/2 equal to 3a 3 கட் ஆயிரும் அப்ப a ஓட வேல்யூ என்ன 1/2 எனக்கு டவுட் இருக்குதாப்பா இது எங்க அப்ளை பண்ண போறீங்க இந்த இடத்துல அப்ளை பண்ண போறீங்க இது எந்த இடத்துல இந்த ரெட் கலர் எழுதிக்கிறோம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அப்ளை பண்ணுவீங்க இந்த வேல்யூ எங்க அப்ளை பண்ண போறீங்க இந்த இன்டகிரேஷன் நியூமரேட்டருக்கு அப்ளை பண்ண போறீங்க இங்க அப்ளை பண்ணிட்டு இந்த இன்டகிரேஷன் நியூமரேட்டர் அப்ளை பண்ண போறீங்க சரியாப்பா அப்ப சொல்லுங்க x plus 5 எப்படி எழுதலாம் x plus 5 can be written as x plus 5 equal to a ஓட வேல்யூ 1/2 into அதோட டெரிவேட்டிவ் 2x plus 3 b ஓட வேல்யூ 7/2 into 7/2 தான் b ஓட வேல்யூ 7/2
ஓகே, இதுதான் நம்மளோட ரிசல்ட். ஏ டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் பியோடது. அதை எங்கே அப்ளை பண்ண போகிறேன்? இந்த நியூமரேட்டர் அப்ளை பண்ணிட்டு இந்த கான்செப்ட் கொண்டு வர போகிறேன். சரியாப்பா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 மார்க் 4 மார்க் இல்லைனா 5 மார்க் மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த கான்செப்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. அப்போ என்னாச்சு? ஐ ஈக்குவல் டு நியூமரேட்டர் என்ன எழுதலாம்? இந்த டேர்ம் 1/2 2x plus 3 plus 7/2. டினாமினேட்டர் என்ன வரும்? அந்த டேர்ம் அப்படியே எழுதிருங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் இவ்வளோ கொடுத்தா 12. டினாமினேட்டர் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 12. ரூட்டில் இருக்குது, அப்படி ரூட் போட்டு எடுக்கலாம். 12 என்ன இருக்குது? ரூட்டில் இருக்குது, அதனால் ரூட் போட்டு எடுக்கலாம். இன்ட்டு டிஎக்ஸ். ஏதாச்சும் டவுட் இருக்குதா? இந்த ஸ்டெப் டவுட் இருக்குதா? No doubt. நியூமரேட்டர் டேர்ம் டிவைட் பை டினாமினேட்டர் டேர்ம் என்ன இருக்குதோ அதை அப்படியே எழுதிட்டேன். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நல்லா அண்டர்ஸ்டாண்டிங். இது எதுவுமே சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம். ஸ்பிளிட் அப் பண்ணுறீங்க. எப்படி ஸ்பிளிட் அப் பண்ணுறீங்கன்னு கற்றுக் கொடுக்குறோம் பார்த்துங்க. இந்த டேர்முக்கும் இதை எழுதுறீங்க. அடுத்து இந்த 7/2க்கு இந்த டேர்ம் எழுதுறீங்க. அதை ஸ்பிளிட் அப் பண்ண வருது. சரிங்களா? அப்போ என்னாச்சு? ஸ்பிளிட் அப் பண்ணுறேன். இன்டெக்ரல் 1/2 இன்ட்டு 2x plus 3 divided by root of x squared plus 3x plus 12 into dx. This is the first term. Plus the second term is integral 7/2 divided by root of x squared plus 3x plus 12 into dx. Doubt இருக்குதா கண்ணே? No, sir. இந்த 1/2 யாரு? கான்ஸ்டன்ட். வெளியே எடுத்துக்கிறேன். 1/2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டேன். இன்டெக்ரல் 2x plus 3 divided by root of x squared plus 3x plus 12 into dx plus இந்த 7/2 கான்ஸ்டன்ட், அதனால வெளியே எடுத்துட்டேன். என்ன கிடைக்குது? இன்டெக்ரல் dx divided by root of x squared plus 3x plus 12. ஏதாச்சும் டவுட் இருக்குதா கண்ணே இது வரைக்கும்? இந்த ஸ்டெப் என்ன பண்றேன்? ஜஸ்ட் ஸ்பிளிட் அப் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதா? No, sir. இதுக்கப்புறம் என்ன மெத்தடு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் பார்ட்டுக்கு டி மெத்தடு, செகண்ட் இன்டெகிரல் பார்ட்டுக்கு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். என்ன மெத்தடு? இது டி. டி யார் எடுப்ப? இதை டீன்னு எடுங்க. இதை டி எடுத்து இது கிடைக்குதான்னு செக் பண்ணுங்க. அப்போ கிடைக்கும், அது வந்து. செகண்டுக்கு என்ன மெத்தட் சொன்னேன்? கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் எப்படி போடுறது நான் இப்போ கற்றுக் கொடுக்குறேன். சரிங்களா? சரி, இதை டி எடுறாங்கன்னு இதை டி எடுத்து என்ன ஆகும்? டி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2 ப்ளஸ் 12 ப்ளஸ் 12. அப்போ டிடி என்ன ஆகும்? டிடி ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 3. கரெக்டுங்களா? இன்ட்டு டிஎக்ஸ். கரெக்டாக கண்ணே? எஸ் சார். அப்போ என்ன எழுதலாம்? இதை இந்த இன்டெகிரல் அப்படியே எழுத மாற்றலாம். இன்டெகிரல் நியூமரேட்டர் என்ன கிடைக்குது? டிடின்னு ஆயிடுச்சு. டினாமினேட்டர் என்ன ஆச்சு? ரூட் டின்னு ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? இந்த ரெண்டு ஸ்டெப்பையும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டேன். சரிங்களா? சரி, இது ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சது. செகண்ட் டைம் என்னடா கணக்கு கிடைக்குது? 7/2 இன்டெகிரல் டிஎக்ஸ் டிவைடட் பை, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க. செகண்ட் டைம் வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர்டு. ஆல்ரெடி நீ லோயர் கிளாஸுக்கு யூஸ் பண்ணியிருந்தா ரொம்ப ஈஸி. இல்லைன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் என்னென்னா, ஃபஸ்ட்டு 2 டைம் கன்சிடர் பண்ணிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x இருக்குல்ல, இது 2 டைம் கன்சிடர் பண்ணிக்கணும். நடுவில் என்ன சார் ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ் கண்டுபிடிக்கிறது. கம்ப்ளீட் ஸ்கொயர்டு. அதாவது ஏ இந்த நடுவில் என்ன இருக்குது? ப்ளஸ் சைன் இருக்குதுல்ல. அப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னா, a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்ளை பண்ணணும். எப்போ? ப்ளஸ் சைன் வரும்போது. அதே மைனஸ் சைன் வந்ததுன்னா அது மைனஸ் ஃபார்முலா கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? நீ சொன்னது கரெக்டு தான். இப்போ நான் எப்படி பண்ணுற மட்டும் பார்த்துங்க. இங்கே ஏவோட வேல்யூ என்ன? எக்ஸ். அதான் ஏ ஸ்கொயர். என்ன பார்த்துங்க, ஏவோட வேல்யூ என்ன? எக்ஸ். அப்போ என்னாச்சு? ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2ab 2 இன்ட்டு ஏ. ஏவோட வேல்யூ என்ன? எக்ஸ். எக்ஸ் இன்ட்டு இங்கே என்ன இருக்குதுன்னு? எக்ஸ் இருக்குது. அடிஷனாக என்ன இருக்குது? 3 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே 2 இல்லை. அதனால் என்ன பண்ண போகிறோம்? டிவைட் பை 2 இன்ட்டு 3. இது ஏதாச்சும் புரியுதா? இல்லை டவுட் இருக்குதா? இந்த ஸ்டெப் முடிச்சுட்டு அடுத்து உனக்கு ஈஸி ஆயிடும். சரிங்களா? நோ டவுட் தானே? அப்போ இங்கே என்ன? பியோட வேல்யூ என்ன? 2ab 2xங்கிறது 2 இன்டு ஏ. ரிமைனிங் வேல்யூ வருது பார்த்தியா? 3/2. அந்த 3/2 தான் பி. அப்போ அந்த 3/2 பிங்கிறத வந்து நான் என்ன பண்ண போகிறேன்? பி ஸ்கொயர் இல்லை. அதனால் என்ன பண்ண போகிறேன்?
ஆட் சார் இன்னொருக்கா அந்த டேர்ம் மட்டும் சொல்லுங்க. என்னடா கண்ணு? சார் அந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அதுக்கப்புறம் அது மட்டும் இன்னொரு சொல்லுங்க. ஆ சரி. அப்படி உனக்கு புரியலன்னா நான் தனியாவே எடுத்து போட்டு காட்டுறேன். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 12 இந்த டேம் இருக்குதுல்ல, இந்த டேமில் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டேம் மட்டும் பார்த்துட்டு இந்த ஃபார்முலாவுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். இந்த ஃபார்முலாவுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ ஏ ஸ்கொயருங்கிறது இங்கே என்ன டேரெக்டாக தெரிஞ்சிச்சு, எக்ஸ் ஸ்கொயர்னு தெரிஞ்சிச்சு. கரெக்டாக? அப்போ என்ன பண்ண போகிறேன், தட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து என்ன வேணும் எனக்கு, 2ab வேணும். அப்போ அதுக்காக என்ன பண்ணுறேன், 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்ன, எக்ஸ். ஏவோட வேல்யூ என்ன, எக்ஸ். எக்ஸ் இன்ட்டு பி. பி வேல்யூ பார்த்தா இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது. கரெக்டா? பி 3 இருக்குது. 3 எழுதிட்டேன். ஏன்னா இந்த இடத்துல 2 இருக்குதா, 2 இல்லை. கரெக்டுங்களா? இந்த இடத்துல 2 இல்லை. அதனால 2 அடிஷனலாக ஆட் பண்ணனால டிவைட் பை 2 போட்டேன். கரெக்டா? ஓகே சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? ஏன் டிவைட் பை 2 வந்தது, இந்த இடத்துல 2ங்கிற டேம் இல்லை, அதனால டிவைட் பை 2 போட்டேன். அவ்வளோதான். அப்போ இப்போ என்ன தெரிஞ்சிச்சு, யார் பி வேல்யூ, இந்த டேம் இருக்கிற மாதிரி இவன் தான் பி வேல்யூ. அப்போ என்ன வேணும், ஏ ஸ்கொயர் எழுதியாச்சு, 2ab பிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. எனக்கு பி ஸ்கொயர் வேணும், இங்கே பி ஸ்கொயர் இல்லை, அதனால என்ன பண்ண போகிறேன், ஆட் அண்ட் சப்ராக்ட் ஃபார் பி ஸ்கொயர். ஆட் அண்ட் சப்ராக்ட் ஃபார் பி ஸ்கொயர். ஓகேங்களா? ஏதாவது டவுட், இந்த ஸ்டெப் என்ன டவுட் இருக்குதா? சார். அப்போ இது வரைக்கும் நம்ம எழுதியாச்சு. இந்த ரெண்டு டேம் பேஸ் பண்ணி இது ரெண்டும் எழுதியாச்சு. வெளியே எனக்கு +2 இருக்குது, அந்த +2 வெளியே எழுதிட்டேன். ஓகேங்களா? ஓகே சார். இப்போ சொல்லுங்க, இங்கிருந்து நல்லா பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இது வரைக்கும் என்ன ஃபார்முலா எழுதலாம், a + b ஹோல் ஸ்கொயர். இங்கே எது ஏ வேல்யூ எது பி வேல்யூ சொல்லி கொடுக்குறேன். அப்போ இந்த டைம் என்ன எழுதலாம், இது வரைக்கும் இந்த ப்ளூ லைன் போட்டுக்கல, இது வரைக்கும் இது எப்படி எழுதலாம், ஏவோட வேல்யூ என்ன, எக்ஸ். நடுவில் ப்ளஸ் தான் இருக்குது, அப்போ ப்ளஸ். பியோட வேல்யூ என்ன, இது என்ன பி. அப்போ என்ன கிடைக்கும், 3/2 தி ஹோல் ஸ்கொயர். கரெக்டாப்பா? அவன் மீதி யார் இருக்கிறா, இவனும் இவனும் இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? இவனையும் சிம்பிளிஃபை பண்ணுவாங்க. அப்போ என்னாச்சு, 3/2 ஹோல் ஸ்கொயர் என்னது, 9/4 + 12. கரெக்டாடா கண்ணு? மீதி இந்த ஸ்டெப் புரிஞ்சிட்டீங்கன்னா இதை பேஸ் பண்ணி 4 மார்க்கோ 5 மார்க்கோ வரும். இதில் எனர்ஜி டவுட் இருக்குதா? நோ சார். சரி, நிறைய ப்ராப்ளம் இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, எக்ஸ் ப்ளஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் போட்டுட்டு என்ன கிடைக்கும், இங்கே என்ன இருக்குது 12 இருக்கும், ப்ளஸ் முன்னாடி இருக்குங்க, +12 - 9/4. அப்போ என்னாச்சு, தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எல்சிஎம் எடுத்து என்ன கிடைக்கும், எல்சிஎம் எடுங்க, 4 எல்சிஎம் எடுங்க, 4 எல்சிஎம் எடுத்து கிடைக்கும், 12 × 4 48. 48 - 9. கரெக்டாப்பா? கரெக்டா? மீதி எல்சிஎம் எடுத்து போடுறோம், அவ்வளோதான். எக்ஸ் ப்ளஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 9 மைனஸ் பண்ணாவும் 39. 39 டிவைட் பை 4. கரெக்டாக கண்ணு? அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர், இங்கே என்ன கிடைக்கும், இது வந்து ஸ்கொயர் ரூட்டில் எழுதுவோம். ஏன்னா a² - b² ஃபார்முலாக்காக இது 39 டிவைட் பை 2 தி ஹோல் ஸ்கொயர் மாறும். சரிடா கண்ணு? இது எதனோட டேம் வருது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 12 டேமுக்காக இந்த டேம் எழுத போகிறோம். இந்த டேமுக்காக இது எழுத போகிறோம். இந்த டேம் எங்கே இருக்குது, இந்த இன்டெகிரேஷன் இருக்குது. இந்த டேம் எங்கே இருக்குது, இந்த இன்டெகிரேஷன் இருக்குது. சரிங்களா? திரும்ப எகைன் இந்த இன்டெகிரேஷன் அப்ளை பண்ண போகிறோம். இந்த இன்டெகிரேஷன் மெயின், இந்த இன்டெகிரேஷன் திரும்ப அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சரியாப்பா? இது 2-3 டைம் ப்ராக்டிஸ் பண்ணி, இதெல்லாம் ஒரு டைம் 5 மார்க்லேயோ இல்லை 4 மார்க்லேயோ கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி கான்செப்ட் ப்ராப்ளம். சரியாப்பா? ஓகே சார். சரி, இப்போ இதில் அப்ளை பண்ணலாமா? இதை நோட் பண்ணிங்கன்னா சொல்லி நான் கீழே கொண்டு வரேன். இந்த வேணும். இப்போ என்ன வரும் பார்த்துங்க, ஐ எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் பார்த்துங்க. ஐ கேன் பி ரிட்டன் as I equal to 1/2 integral dt divided by √t plus 7/2 integral dx divided by root of x plus 3/2 the whole square plus root 39 divided by 2 the whole square. கரெக்டாடா கண்ணு? எஸ் சார். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். ஃபார்முலா என்னது, 1/2. இந்த ரூட் இது வந்து என்ன ஆகும், p⁻²
minus 1 by 2 into dt plus 7 by 2 integral dx divided by இது என்ன ஃபார்முலா x squared plus a squared ரூட்ல அப்ப ரூட் ஆஃப் x squared plus a squared க்கு என்ன ஃபார்முலா அதை சர்ச் பண்ணி எடுத்து பார்க்கலாம் அதை ஃபார்முலா அப்ளை பண்ண இந்த ப்ராப்ளம் வருது கொடுத்துனா ரூட் ஆஃப் x squared plus a squared க்கு என்ன ஃபார்முலா கொடுத்துக்கிறோம் பாருங்க அந்த ஃபார்முலா இங்க அப்ளை பண்ணணும் சரிங்களா இதுக்கு வந்து என்னது x power n ஃபார்முலா என்னோட வேல்யூ என்ன -1/2 அப்ப ஆல்ரெடி இது போட்டுக்கிறோம் that is equal to 1/2 into t power -1/2 plus 1 divided by -1/2 plus 1 plus 7/2 இதுக்கு ஃபார்முலா சொல்றாங்க என்னோட பார்க்க சொன்ன பாத்துட்டியா இதுக்கு என்ன ஃபார்முலா வரும் சார் log x log x பாருங்க ஒரு நிமிஷம் log x x இருக்கிறதுல என்ன இருக்குது x plus 3/2 அப்ப சொல்லுங்க x plus 3/2 plus root of இது என்ன டேர்ம் இருக்குது அப்படி எழுத போறோம் அதானே x squared plus a squared தானே எஸ் சார் அப்ப இந்த டேர்ம் அப்படி எழுதுங்க அப்ப என்னாச்சு x plus 3/2 whole squared plus root 39 divided by 2 the whole squared கரெக்ட்டா பாக்கணும் எஸ் சார் அப்ப சிம்பிளிஃபை பண்ணிருங்க t ஓட வேல்யூ என்ன எடுத்துன்னு பாருங்க அப்படி சிம்பிளிஃபை பண்ணுங்க என்ன ஆகும் 1/2 என்ன நடக்குதுன்னு 1/2 ரூட் t நாம இங்க பாருங்க இது என்ன கிடைக்கும் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா 1/2 இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா 1/2 இந்த 1/2 இந்த 1/2 கேன்சல் ஆயிரும் அதனால 1/2 வராது இது வந்து ரூட் t t ஓட வேல்யூ என்ன எடுத்தோம் x squared plus 3x plus 12 இதுதான் t ஓட வேல்யூ plus 7/2 இங்க என்ன ஆகும் plus c விட்டுட்டு இங்க plus c போட்டுங்க இங்க என்ன நடக்கும் log of x plus 3/2 வரும் plus இந்த டேர்ம் என்னடா கிடைக்கும் இங்க எழுதிக்கிறோம்ல இந்த டேர்ம் என்ன கிடைக்கும் இந்த டேர்ம் என்ன கிடைக்கும் வந்து கம்ப்ளீட் ஸ்கொயர் போட்டு தான் கண்டுபிடிச்சுக்கிறோம் இதுல இந்த டேர்ம் தானே இது நான் பாருங்க இந்த டேர்ம் தானே இது அப்ப அந்த டேர்ம் நம்ம டைரக்டா எழுதிக்கலாம் ரூட் ஆஃப் அந்த டேர்ம் எழுதிக்கலாம் கரெக்ட்டுங்களா அதாவது மீனிங் என்ன x squared plus 3x plus 12 டைரக்டா எழுதிக்கலாம் ஏன்னா இதனோட டேர்ம்ல சிம்பிளிஃபை பண்ணி கொண்டுக்கிறோம் plus c அவ்வளவுதான் கண்ணு இதுதான் நம்மளுடைய ரிசல்ட் இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குதா ஒரு நிமிஷம் பாருங்க எந்த ஸ்டெப் டவுட் வரும்னா இந்த கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் தான் டவுட் வரும் ஏன்னா அதை இப்போ நியூவா லேர்ன் பண்ணிக்கிறீங்க அப்போ இந்த கம்ப்ளீட் ஸ்கொயர் மட்டும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க மற்றபடி உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா டக் டக் டக்குன்னு போட்டுட்டே இருக்கலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நிறைய டைம் வந்து இந்த பாட்டில் 3 மார்க் 4 மார்க் 5 மார்க் மாற்றி